Today நம்ம பார்க்க போற டாபிக் switch statement. So இந்த switch statementம் ஒரு டைப் ஆஃப் டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ switch statement எங்க யூஸ் பண்ணணும், switch statement அப்படின்னா என்ன, switch statementோட சின்டாக்ஸ் என்ன, ஒரு switch statement எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமோட டீடைல்டா இந்த டுட்டோரியல்ல பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் switch statement அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். The switch case statement is a multi-way decision-making statement. So இதுவும் ஒரு type of decision-making statement தான். So multi-way நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும், நிறைய பாத் இருக்கும். அதுல இருந்து ஏதாவது ஒரு பாத்தை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். Switch is another conditional statement used to select one option from several options based on given expression value. நம்ம ஒரு இன்புட்டை எக்ஸ்பிரஷனா கொடுத்து அந்த எக்ஸ்பிரஷனை இவாலுவேட் பண்ணி அதை பேஸ் பண்ணி அங்க இருக்கிற மல்டிபிள் ஆப்ஷன்ஸ்ல இருந்து ஒரு ஆப்ஷனை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். தட் இஸ் வை ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் இஸ் கால்ட் மல்டி வே டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட். அதுல நிறைய வேஸ் இருக்கும். நமக்கு எந்த வே வேணுங்கிறத நம்ம ஒரு இன்புட் எக்ஸ்பிரஷன் மூலமா செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்டோட என்ட்ரியில ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கும், அதுதான் இன்புட் எக்ஸ்பிரஷன். அந்த இன்புட் எக்ஸ்பிரஷனை ஸ்விட்சில் நம்ம இன்புட்டாக கொடுத்துட்றோம். ஸோ இப்போ அந்த எக்ஸ்பிரஷனை இவாலுவேட் பண்ணிட்டு அதோட அவுட்புட்டை பொறுத்து ஸ்விட்ச் ஆக போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே கேஸ் 1 கேஸ் 2 இப்படி எத்தனை கேஸ் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஒவ்வொரு கேஸ்லையுமே ஒரு ஸ்டேட்மெண்ட் பிளாக் இருக்கும். தென் ஒரு பிரேக் ஸ்டேட்மெண்ட் இருக்கும். இந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட் எதுக்கு அப்படின்னா, இப்போ நம்ம என்ட்ரி லெவல்ல இருந்து உள்ள வரோம், ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கு, அதை இவாலுவேட் பண்றோம். ஸோ அந்த இடத்துல ஒரு கண்டிஷன் மாதிரி தான் செக் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த எக்ஸ்பிரஷன் ட்ரூ ஆகும்போது அதோட கரஸ்பாண்டிங் கேஸ் எங்க மேட்ச் ஆகுதோ அந்த கேஸ்ல இருக்கிற ஸ்டேட்மெண்ட் பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ அந்த எக்ஸ்பிரஷனை நம்ம மேட்ச் பண்ணி பார்க்க போறோம் வித் எவ்ரி கேஸ் ஸ்டேட்மெண்ட். அப்போ இவ்வளோ கேஸ் ஸ்டேட்மெண்ட் இருந்தாலும் இதுல ஏதாவது ஒரு கேஸ் ஸ்டேட்மெண்ட் தான் எக்ஸிக்யூட் ஆக போகுது, ரிமைனிங் எல்லாமே ஸ்கிப் பண்ண தான் போறோம். அப்போ ஒரு கேஸ் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆயிருச்சு அப்படின்னா நம்ம ஸ்விட்ச் கேஸ் ஸ்டேட்மெண்ட்டை விட்டே வெளியே வந்துடணும். அதனாலதான் ஒவ்வொரு கேஸ் ஸ்டேட்மெண்டோட எண்ட்லையும் ஒரு பிரேக் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ எக்ஸிக்யூஷனை அந்த இடத்துலயே டெர்மினேட் பண்ணிட்டு ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டை விட்டு வெளியே வந்துடுறதுக்காக. தென் ஃபைனலா ஒரு டிஃபால்ட் பிளாக் இருக்கும். தட் இஸ் எல்லா கேஸ் ஸ்டேட்டுமே அன்மேட்ச் ஆயிருச்சு அப்படின்னா வித்தவுட் எனி கண்டிஷன் நம்ம டிஃபால்ட் பிளாக்கை எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். இப்படிதான் ஒரு ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்டோட சின்டாக்ஸ் அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம கேஸ் ஸ்டேட்மெண்டோட சின்டாக்ஸை டீடைல்டா பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் அப்படிங்கிற கீவேர்ட், தென் பரான்திசிஸ் பிராக்கெட்குள்ள அந்த கண்டிஷனல் எக்ஸ்பிரஷன். இப்போ ஸ்விட்ச் பிளாக்கை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். கேஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதுக்கு இதுதான் சின்டாக்ஸ். கேஸ் அப்படிங்கிற கீவேர்ட், தென் அது பக்கத்துல ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. இது ஃபர்ஸ்ட் கேஸ்ங்கிறதுனால நான் கான்ஸ்டன்ட் 1ன்னு கொடுத்துருக்கேன். தென் பார்த்தீங்கன்னா கோலன். சி ப்ரோக்ராம்ல எல்லா லைன்லயுமே டெர்மினேட் பண்ணும்போது செமிகோலன் தான் இருக்கும். பட் இங்க கேஸ் ஸ்டேட்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா கோலன் தான் யூஸ் பண்ணணும். இந்த இடத்துல கோலனுக்கு பதிலாக வேற சிம்பிள் யூஸ் பண்ணீங்கன்னா அது சின்டாக்ஸ் எரர் தான் காமிக்கும். ஸோ ஆஸ் பர் த சின்டாக்ஸ் கேஸ் ஸ்டேட்மெண்ட்டை முடிக்கும் போது நம்ம கோலன் சிம்பிள் வச்சு தான் முடிக்கணும். தென் இந்த கேஸ்க்கு உள்ள நம்ம ஸ்டேட்மெண்ட் பிளாக் கொடுத்துக்கலாம். தென் ஸ்டேட்மெண்ட் பிளாக்கை முடிச்சுட்டு பிரேக் ஸ்டேட்மெண்ட். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் பிளாக் எப்போ எக்ஸிக்யூட் ஆகும், நம்ம ஒரு கண்டிஷனல் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருந்தோம். அந்த கண்டிஷனல் எக்ஸ்பிரஷன் இந்த கான்ஸ்டன்ட் 1ஓட மேட்ச் ஆச்சு அப்படின்னா தான் இந்த ஸ்டேட்மெண்ட் பிளாக் 1 வந்து எக்ஸிக்யூட் ஆகும். தென் அதை முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு பிரேக் ஸ்டேட்மெண்ட். சிமிலர்லி கேஸ் 2 இப்படி எத்தனை கேஸ் வேணாலும் எழுதிக்கலாம். ஒவ்வொரு கேஸ்லயுமே ஒரு ஸ்டேட்மெண்ட் பிளாக் கொடுக்கணும், தென் ஒரு பிரேக் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். இப்படி எத்தனை கேஸ் ஸ்டேட்மெண்ட் வேணாலும் கொடுத்துக்கலாம். தென் ஃபைனலா ஒரு டிஃபால்ட் பிளாக். எந்த கேஸ் பிளாக்குமே மேட்ச் ஆகல அப்படின்னா டைரக்டா டிஃபால்ட் பிளாக்ல இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அங்கேயும் ஒரு பிரேக் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு தென் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டை க்ளோஸ் பண்றதுக்கு ஒரு கர்லி பிரேஸ் போட்டு முடிச்சுக்கலாம். இதுதான் ஒரு ஸ்விட்ச் கேஸ் ஸ்டேட்மெண்டோட சின்டாக்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கண்டிஷனல் எக்ஸ்பிரஷன் இன்புட்டா வாங்கியிருப்போம். அந்த எக்ஸ்பிரஷனை ஒவ்வொரு கேஸ் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கிற அந்த கான்ஸ்டன்டோடையும் மேட்ச் பண்ணி பார்க்குறோம்.
எந்த கேஸ் ஸ்டேட்மெண்ட்ல மேட்ச் கிடைக்குதோ அதோட கரஸ்பாண்டிங் ஸ்டேட்மெண்ட் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அந்த பிரேக் ஸ்டேட்மெண்டோட டெர்மினேட் பண்ணிட்டு ஸ்விட்ச் கேஸ் ஸ்டேட்மெண்ட்டை விட்டே வெளியே வந்துடணும். ஒருவேளை எந்த கேஸ்லயுமே மேட்ச் ஆகல அப்படின்னா டிஃபால்ட் பிளாக்கை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு பிரேக் ஸ்டேட்மெண்ட் மூலமா ஸ்விட்ச் கேஸ் ஸ்டேட்மெண்ட்ல இருந்து டெர்மினேட் பண்ணி வெளியே வந்துடணும். இதுதான் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்டோட சின்டாக்ஸ். இப்போ அந்த ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். So in a program, if there is a possibility to make a choice from a number of options. So number of options இருக்கு. அதுல இருந்து நம்ம ஒரு ஆப்ஷனை இப்போ செலக்ட் பண்ண போறோம். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நம்ம switch statement யூஸ் பண்ணிக்கலாம். The switch statement evaluates expression and then looks for its value among the case constants. ஸோ ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கு, அதை ஃபர்ஸ்ட் இவாலுவேட் பண்ணிடும். அந்த வேல்யூ வந்து இந்த கேஸ் ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்துருக்கிற கான்ஸ்டன்ட்ல நமக்கு கிடைக்குதா அப்படின்னு ஒவ்வொரு கேஸ் ஸ்டேட்மெண்ட்லையும் நம்ம மேட்ச் பண்ணி பார்க்கணும். எந்த கேஸ் ஸ்டேட்மெண்ட்ல மேட்ச் ஆகுதோ அதோட கரஸ்பாண்டிங் ஸ்டேட்மெண்ட் பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கு, ஆனா ஏதோ ஒரு கேஸ் ஸ்டேட்மெண்ட் தான் எக்ஸிக்யூட் ஆக போகுது பேஸ்ட் ஆன் த கண்டிஷனல் எக்ஸ்பிரஷன். இப்படிதான் ஒரு ஸ்விட்ச் கேஸ் ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகும். The switch statement requires only one argument, which may be int or character data type, which is checked with number of case options. So இந்த switch statement கொடுக்கும்போது அதோட parenthesisல ஒரு expression கொடுக்குறோம். அந்த expression maybe integer இருக்கலாம் or character இருக்கலாம். ஸோ அந்த எக்ஸ்பிரஷனை தான் நம்ம ஒவ்வொரு கேஸ் ஆப்ஷன்லையும் போய் அதோட கான்ஸ்டன்ட் வேல்யூவோட மேட்ச் பண்ணி பார்க்கணும். இந்த ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்ல நம்ம டபுள் அண்ட் ஃப்ளோட் வந்து நாட் அலௌட். இப்போ நம்ம டபுள் டேட்டா டைப்பும் ஃப்ளோட் டேட்டா டைப்பும் இந்த ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்ல ஒரு இன்புட்டா கொடுக்க கூடாது. இன்டீஜரா இருக்கலாம் ஆர் கேரக்டர் டேட்டா டைப்பா இருக்கலாம். During execution, if the value of conditional expression matches with case constant. இப்போ ஸ்விட்ச் எக்ஸிக்யூட் ஆகும்போது இந்த கண்டிஷனல் எக்ஸ்பிரஷன் வந்து ஒரு கேஸ் கான்ஸ்டன்டோட மேட்ச் ஆயிருச்சு அப்படின்னா பர்டிகுலர் கேஸ் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் எக்ஸிக்யூட் ஆகும். ரிமைனிங் கேஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே ஸ்கிப் ஆயிரும். இஃப் நோ ஒன் கேஸ் கான்ஸ்டன்ட் நாட் மேட்ச்டு, எந்த கேஸ் கான்ஸ்டன்ட்டுமே மேட்ச் ஆகல அப்படின்னா டிஃபால்ட் பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். When a case constant is found that matches the switch expression. இப்போ ஸ்விட்ச்ல கொடுத்துருக்கிற இந்த கண்டிஷனல் எக்ஸ்பிரஷன் ஒரு பர்டிகுலர் கேஸ் பிளாக்ல இருக்கிற கேஸ் கான்ஸ்டன்டோட மேட்ச் ஆயிருச்சு அப்படின்னா control of the program passes to the block of code associated with that case. அந்த கேஸ் பிளாக்ல இருக்கிற ஸ்டேட்மெண்ட் பிளாக்கை மட்டும்தான் எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ டைரக்டா கண்ட்ரோல் வந்து அங்க ஜம்ப் ஆயிரும். ஸோ அதான் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஸ்விட்ச் அப்படின்னாலே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம மூவ் பண்ண போறோம். ஸோ இங்க ஸ்விட்ச்ல ஒரு கண்டிஷனல் எக்ஸ்பிரஷன் இருக்கு, அந்த கண்டிஷனல் எக்ஸ்பிரஷனோட வேல்யூவை இவாலுவேட் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த வேல்யூ எந்த கேஸ் பிளாக்ல மேட்ச் ஆகுதுன்னு ஒவ்வொரு கேஸையா நம்ம செக் பண்ணிட்டே வரணும். அந்த கேஸ் பிளாக்ல இருக்கிற கான்ஸ்டன்டை செக் பண்ணும்போது மேட்ச் கிடைச்சது அப்படின்னா அதோட கரஸ்பாண்டிங் ஸ்டேட்மெண்ட் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். எக்ஸிக்யூட் ஆன உடனே பிரேக் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கனால இமீடியட்டா டெர்மினேட் ஆகி ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டை விட்டு வெளியே வந்துடணும். The compiler will execute the block of code associated with the case statement until the end of switch block or until the break statement is encountered. இப்போ நம்ம ஒரு மேட்ச் கிடைச்சிருச்சு, ஒரு கேஸ் கான்ஸ்டன்ட் வந்து ஸ்விட்ச் எக்ஸ்பிரஷனோட மேட்ச் ஆயிருச்சு அப்படின்னா அதோட அசோசியேட் ஆகிருக்கிற அந்த ஸ்டேட்மெண்ட் பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். எது வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னா ஒன்று அந்த ஸ்விட்சோட எண்டு வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகும் ஆர் பிரேக் ஸ்டேட்மெண்ட் வர்ற வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகும். ஒன்ஸ் பிரேக் ஸ்டேட்மெண்ட்டை ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னா டெர்மினேட் பண்ணிடணும். ஸோ அப்போ எக்ஸிக்யூஷன் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டை விட்டு வெளியே போயிடும். அதுக்கு அடுத்தல என்ன லைன் கொடுக்குறோமோ அந்த லைன் தான் நெக்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகும். The break statement is used to prevent the code running into the next case. அடுத்தடுத்த கேஸ் ஸ்டேட்மெண்ட்டவே நம்ம செக் பண்ணிட்டே இருந்து டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்குறோம், அந்த எக்ஸ்பிரஷனை பொறுத்து தான் ஸ்விட்ச் பண்ண போறோம். எந்த கேஸ்ல மேட்ச் கிடைக்குதோ அந்த கேஸ்ல இருக்கிற ஸ்டேட்மெண்ட் பிளாக்கை எக்ஸிக்யூட் பண்ணாலே போதும். அப்ப நம்ம ரிமைனிங் கேஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போய் அதை அன்வான்டா செக் பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதை அவாய்ட் பண்றதுக்காகத்தான் ஒவ்வொரு கேஸ் பிளாக்லயுமே நம்ம பிரேக் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம். இன் ஸ்விட்ச் கேஸ் each case block should end with break statement. ஸோ கண்டிப்பா நம்ம ஒவ்வொரு கேஸ் பிளாக்லயுமே ஒரு பிரேக் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கணும். தென் switch case
டிஃபால்ட் இது எல்லாமே பாத்தீங்கன்னா ரிசர்வ்டு வேர்ட், அதாவது கீவேர்ட்ஸ். எவ்ரி கேஸ் ஸ்டேட்மெண்ட் டெர்மினேட்ஸ் வித் கோலன். ஒவ்வொரு கேஸ் ஸ்டேட்மெண்ட் முடிக்கும் போதும் நம்ம கண்டிப்பா கோலன் வந்து யூஸ் பண்ணணும். இது எல்லாமே சின்டாக்ஸ். இதை நம்ம ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா ஞாபகத்துல வச்சிருக்கணும், இல்லைன்னா சின்டாக்ஸ் எரர் வரும். ஸோ ஸ்விட்சுங்கிறது கீவேர்ட், கேஸ்ங்கிறதும் கீவேர்ட், டிஃபால்ட்டுங்கிறதும் கீவேர்ட். தென் கேஸ் பிளாக் வரும்போது கண்டிப்பா கோலன்ல முடிக்கணும், மற்ற எல்லா லைன்லயுமே செமிகோலன்ல முடிச்சுக்கலாம். ஒவ்வொரு கேஸ் பிளாக் முடியும் போதும் ஒரு பிரேக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணிக்கணும். இதுதான் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்டோட சின்டாக்ஸ். இப்போ நம்ம ப்ரோக்ராம் பார்க்கலாம். இப்போ நான் எடுத்திருக்கக்கூடிய ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா, ஒரு நம்பரை இன்புட்டா ரீட் பண்ணி அந்த நம்பரை அப்படியே டெக்ஸ்டா டிஸ்ப்ளே பண்ண போறேன் யூசிங் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட். நம்ம எந்த நம்பர் இன்புட் கொடுக்குறோமோ அந்த நம்பரை அப்படியே டெக்ஸ்டா டிஸ்ப்ளே பண்ண போறேன். சிம்பிள் லாஜிக் தான். நம்ம ஆஸ் யூஸ்வல் ப்ரீ ப்ராசஸ் டிரெக்டிவ் அதெல்லாம் எழுதிக்கலாம். இப்போ நம்ம வேரியபிள் டிக்ளரேஷன்ல இருந்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நம்பர் தான் இன்புட் வாங்க போறேன். அந்த நம்பர் நான் இன்டீஜர் தான் யூஸ் பண்ண போறேன். ஏன்னா ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்ல டபுள் டேட்டா டைப் யூஸ் பண்ணக்கூடாது, ஃப்ளோட்டும் யூஸ் பண்ணக்கூடாது. நான் இப்போ இன்டீஜர் நம்பர் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இன்ட் n அப்படிங்கிற ஒரு வேரியபிள் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன வேரியபிள் வேணுமோ நீங்க கொடுத்துக்கலாம். தென் அந்த லைன் முடியும் போது ஒரு செமிகோலன் கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். என்டர் த நம்பர் அப்படிங்கிற டெக்ஸ்ட்டை டிஸ்ப்ளே பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நம்ம அந்த சின்டாக்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ நம்ம அதை ரிப்பீட்டடாக பார்த்துட்டு இருக்கணும்னு வேண்டாம். ஸோ என்டர் த நம்பர் அப்படிங்கிற டெக்ஸ்ட்டை டிஸ்ப்ளே பண்ணியிருக்கேன் ஒரு பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி. தென் ஸ்கேன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ல n அப்படிங்கிற வேரியபிள்ல இன்புட்டை ரீட் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கேன் ஆஃப்ல ஆம்பர்சன் சிம்பிள் போட மறந்துடக்கூடாது. ஸோ ஆம்பர்சன் சிம்பிள் போட்டு n. நம்ம nங்கிறது இன்டீஜரா டிக்ளேர் பண்ணியிருந்ததுனால கண்ட்ரோல் ஸ்ட்ரிங்ல %d கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம இன்புட் ரீட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த நம்பரை வச்சு தான் நம்ம இப்போ ஸ்விட்ச் பண்ண போறோம். ஸோ நெக்ஸ்ட் நான் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்றேன். ஸோ ஸ்விட்ச் அப்படின்னு டைப் பண்ணிட்டு parenthesis bracket போட்டுட்டு உள்ள நம்ம எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும். ஸோ இந்த எக்ஸ்பிரஷன்ல நான் அந்த nங்கிற இன்டீஜர் நம்பரையே இன்புட்டா கொடுக்குறேன். அப்போ ஸ்விட்ச் ஆஃப் n. அப்போ இப்போ இது எப்படி ஸ்விட்ச் ஆகும் அப்படின்னா, நான் ஒரு நம்பர் கொடுப்பேன். அந்த நம்பர் வந்து nங்கிற வேரியபிள்ல இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 3 அப்படின்னா ஸ்விட்ச் ஆஃப் nங்கிற இடத்துல 3ங்கிற வேல்யூ இருக்கு. அப்போ நம்ம இப்போ எங்க ஸ்விட்ச் பண்ணணும்? டைரக்டா கேஸ் 3க்கு ஸ்விட்ச் பண்ணணும். பட் ஸ்விட்ச் கேஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படி ஒர்க் ஆகாது. ஒவ்வொரு கேஸ் ஸ்டேட்மெண்ட்டா மேட்ச் பண்ணிட்டே வரும். கேஸ் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கிற அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூவை தான் மேட்ச் பண்ணிட்டே வரும். அப்ப இப்போ நம்ம எத்தனை கேஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறத நம்மளோட ப்ரோக்ராமை பொறுத்து, அதோட லாஜிக்கை பொறுத்து நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த நம்பர்ல நான் ஒரு இன்டீஜர் நம்பர் இன்புட் வாங்குறேன். அதுவும் சிங்கிள் டிஜிட் நம்பர் தான் இன்புட் வாங்க போறேன். ஸோ இந்த சிங்கிள் டிஜிட் நம்பரை அப்படியே டெக்ஸ்டா டிஸ்ப்ளே பண்ணணும். சிங்கிள் டிஜிட்னு சொல்லும்போது 0ல இருந்து 9 வரைக்கும் நம்ம டிஸ்ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ அப்போ 0ல இருந்து 9 அப்படிங்கும்போது 10 கேசஸ் நம்ம எழுதலாம். ஸோ நான் கேஸ் 1 எழுதியிருக்கேன். இங்க பாத்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் வேல்யூல நான் 1 அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருக்கேன். அப்ப நான் 1ன்னு இன்புட் கொடுத்தேன்னா கேஸ் 1ஓட மேட்ச் ஆகி அதுல கொடுக்குற டெக்ஸ்ட் வந்து டிஸ்ப்ளே ஆகும். ஸோ நான் அந்த சிங்கிள் டிஜிட் நம்பரை அப்படியே வேர்ட்ல டிஸ்ப்ளே பண்றேன். ஸோ printfல 1 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஒரு கேஸ் பிளாக் முடிக்கும் போது கண்டிப்பா பிரேக் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துடணும். தென் மறக்காம கேஸ் ஸ்டேட்மெண்டோட எண்ட்ல கோலன் யூஸ் பண்ணணும், செமிகோலன் வச்சிடக்கூடாது. சிமிலர்லி கேஸ் 2, கேஸ் 3 இப்படி எழுதிட்டே போகலாம். ஸோ ஒவ்வொரு கேஸ்லையுமே அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூவை அப்படியே நான் டெக்ஸ்டா டிஸ்ப்ளே பண்ணியிருக்கேன். ஸோ 4, 5, 6, 7, 8, 9 வரைக்கும் நான் இப்போ கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேஸ் பிளாக்லையுமே கேஸ் அப்படிங்கிற கீவேர்ட், தென் அது பக்கத்துல ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ கொடுக்கணும். நான் இங்க கான்ஸ்டன்ட் வேல்யூ 1, 2, 3, 4 அப் டு 9 வரைக்கும் கொடுத்துருக்கேன். ஸோ 9 கேசஸ். தென் கேஸ் ஸ்டேட்மெண்ட் முடிக்கும் போது கோலன் வச்சு தான் முடிக்கணும். அதுக்குள்ள நான் printfல அந்த நம்பரை அப்படியே டெக்ஸ்டா டிஸ்ப்ளே பண்ணியிருக்கேன். தென் ஸ்விட்ச் கேஸ் ஸ்டேட்மெண்ட்ல ஒவ்வொரு கேஸ் ஸ்டேட்மெண்ட் முடியும் போதும் கண்டிப்பா பிரேக் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். எல்லாத்துலயுமே நான் பிரேக் ஸ்டேட்மெண்ட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 9 கேசஸ் இருக்கு. ஸோ 0வும் நமக்கு சிங்கிள் டிஜிட் நம்பர் தான். ஸோ வேணும்னா நம்ம கேஸ் 0ன்னு கொடுத்து அதையும் நம்ம ஒரு printf ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி டிஸ்ப்ளே பண்ணிக்கலாம். பட் நான் இப்போ 1ல இருந்து 9 வரைக்கும் கொடுத்துருக்கேன். ஸோ ஒருவேளை நான் சிங்கிள் டிஜிட் நம்பர் கொடுக்கல,
அப்படின்னா இதுல எந்த கேஸுமே இப்ப மேட்ச் ஆகாது. நான் வந்து சிங்கிள் டிஜிட் நம்பர் இன்புட் கொடுத்தாதான் எனக்கு கேஸ் 1ல இருந்து கேஸ் 9க்குள்ள ஏதோ ஒரு நம்பர்ல மேட்ச் ஆகி அவுட்புட் கிடைக்கும். எந்த கேஸ்லயுமே மேட்ச் ஆகல அப்படின்னா டைரக்டா டிஃபால்ட் பிளாக்ல நம்ம என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோமோ அதை டிஸ்ப்ளே பண்ணிரும். நான் இங்க printfல இன்வாலிட் நம்பர் அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்ட்டை டிஸ்ப்ளே பண்ணியிருக்கேன். இப்போ நான் ஒரு இன்புட் கொடுக்குறேன். அந்த n அப்படிங்கிற வேரியபிள் அதை ஸ்டோர் பண்ணியிருந்தேன். இப்போ n ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்திருந்தேன். அது ஒவ்வொரு கேஸ் ஸ்டேட்மெண்ட்லயும் போய் அதுல இருக்கிற கான்ஸ்டன்டோட மேட்ச் பண்ணி பார்க்கும். ஒருவேளை நான் கொடுத்த நம்பர் 1ல இருந்து 9க்குள்ள இல்ல அப்படின்னா எனக்கு டிஃபால்ட் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகி அவுட்புட்ல இன்வாலிட் நம்பர் அப்படிங்கிறது அவுட்புட்டா கிடைக்கும். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம எல்லா கேஸ் ஸ்டேட்மெண்ட்டும் எழுதியாச்சு. லாஸ்டா டிஃபால்ட் பிளாக்கும் எழுதியாச்சு. ஸோ இப்போ நம்ம ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஒரு கர்லி பிரேசிஸ் போட்டு ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். தென் ஃபைனலா கெட் சிஹெச் ஃபங்க்ஷன் கொடுத்து மெயின் ஃபங்க்ஷனை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த ப்ரோக்ராமை நம்ம டர்போஸ் எடிட்டர்ல டைப் பண்ணி பார்க்கலாம். நான் இப்போ இந்த ப்ரோக்ராமை டர்போஸ் எடிட்டர்ல டைப் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நம்ம கம்பைல் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எந்த எரரும் இல்லை. நான் இப்போ ரன் பண்ணி பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம printfல கொடுத்திருந்த அந்த ஃபர்ஸ்ட் மெசேஜ் தான் இப்போ டிஸ்ப்ளே ஆயிருக்கு. என்டர் எ நம்பர் அப்படின்னு. நான் இப்போ ஒரு சிங்கிள் டிஜிட் நம்பர் கொடுக்க போறேன். ஸோ நான் இப்போ 4ன்னு கொடுத்துருக்கேன். அப்போ நான் 4ன்னு கொடுத்தேன்னா ஸ்விட்ச்ல 4 அப்படிங்கிற இன்புட் தான் இப்போ பாஸ் ஆயிருக்கும். அதை போயிட்டு நான் இப்போ ஒவ்வொரு கேஸ்லயா செக் பண்ணிட்டே வருவேன். ஃபர்ஸ்ட் கேஸ் 1ல செக் பண்ணுவேன், மேட்ச் ஆகாது. தென் கேஸ் 2ல செக் பண்ணுவேன், மேட்ச் ஆகாது. கேஸ் 3ல செக் பண்ணுவேன், மேட்ச் ஆகாது. கேஸ் 4ல மேட்ச் ஆகிருக்கும். ஸோ அதில் கொடுத்துருக்கிற அந்த printf ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகி 4 அப்படிங்கிற டெக்ஸ்ட் தான் நமக்கு இப்போ டிஸ்ப்ளே ஆகும். பிரேக் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்ததுனால அதோட எக்ஸிகியூஷன் ஸ்டாப் ஆகி ஸ்விட்ச் கேஸ் ஸ்டேட்மெண்ட் விட்டே வெளியே வந்துடும். ஸோ ஃபர்தரா இருக்கிற ரிமைனிங் பிளாக்ஸ் எதுவுமே நமக்கு எக்ஸிக்யூட் ஆகாது. நான் இப்போ 4ன்னு கொடுத்தேன். ஸோ அந்த கேஸ் பிளாக்ல இருக்கிற printf தான் எக்ஸிக்யூட் ஆகி 4 அப்படிங்கிறது நமக்கு டிஸ்ப்ளே ஆச்சு. அப்போ எந்த சிங்கிள் டிஜிட் நம்பர் கொடுக்குறோமோ அதோட கேஸ் பிளாக் தான் இப்போ நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். சிமிலர்லி நம்ம வேற ஒரு இன்புட் இப்போ கொடுத்து பார்க்கலாம். நான் இப்போ 7ன்னு கொடுத்துருக்கேன். அப்போ எனக்கு 7 அப்படிங்கிற டெக்ஸ்ட் தான் டிஸ்ப்ளே ஆகும். நான் இப்போ 0ன்னு கொடுக்குறேன். ஸோ 0ங்கிற டெக்ஸ்ட் டிஸ்ப்ளே ஆகும். இப்போ எந்த சிங்கிள் டிஜிட் நம்பரும் இல்லாம வேற ஏதாவது ஒரு நம்பர் கொடுத்து பார்க்கலாம். நான் இப்போ 23ன்னு கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது சிங்கிள் டிஜிட் நம்பர் இல்லை. ஸோ அப்போ எந்த கேஸ்லையுமே மேட்ச் ஆகாது. ஆட்டோமேட்டிக்கா டிஃபால்ட் பிளாக் தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ டிஃபால்ட் பிளாக்ல நான் இன்வாலிட் நம்பர் அப்படின்னு கொடுத்துருந்தேன். ஸோ அப்போ சிங்கிள் டிஜிட் நம்பர் கொடுத்தா அதோட டெக்ஸ்ட் டிஸ்ப்ளே ஆகுது. அப்படி இல்லைன்னா இன்வாலிட் நம்பர் அப்படிங்கிற டிஃபால்ட் பிளாக் தான் நமக்கு டிஸ்ப்ளே ஆகுது. ஸோ இப்படிதான் ஒரு ஸ்விட்ச் கேஸ் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணணும். மல்டிபிள் பார்ட்ஸ் இருக்கும், மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதுல ஏதோ ஒரு ஆப்ஷனை பிக் பண்ணி தான் நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போறோம். ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் நமக்கு ப்ரோக்ராம்ல தேவைப்படுற டைம்ல ஸ்விட்ச் கேஸ் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இந்த டுட்டோரியல்ல நம்ம ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்ன, ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டை எந்த இடத்துல யூஸ் பண்ணலாம், அதோட சின்டாக்ஸ் என்ன, ஒரு ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் எப்படி ஒர்க் ஆகும், தென் அது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமோட டீடைல்டா பார்த்துருக்கோம். இந்த டுட்டோரியல்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா உங்களோட குவரிஸை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்தர் டுட்டோரியல்ஸ் என்னோட சேனல்ல இருந்து பார்க்கணும் அப்படின்னா என்னோட சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட சேனலோட நேம் பிரின்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங். ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷன்ஸ் என்னோட சேனல்ல இருந்து பார்க்கணும் அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் டுட்டோரியல்ல மீட் பண்ணலாம்.